அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பிரசவத்திற்கு பின்னாடி வர தொப்பையை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கீகல்ஸ் எக்ஸசைஸ். இது பிரசவத்திற்கு பின்னாடி வர தொப்பையை மட்டும் குறைக்கிறதுக்கு இல்லை, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க, பேக் பெயின் வர்றவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிரிச்சா, இருமுனா, தும்முனா, யூரின் எஸ்கேப் ஆகிறவங்க, இவங்கெல்லாம் கூட இந்த எக்ஸசைஸை செய்யலாம். இதில் 10 வேரியேஷன் சொல்கிறோம். வாங்க எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். இந்த எக்ஸசைஸை டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக ராக்ஃபர்ட் நியூரோ சென்டர்லேருந்து மிஸ்டர் பூவரசன் வந்திருக்காங்க. நீங்கள் ஃப்ளாட்டாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யோகா மேட்டில் படுத்துக்கோங்க. கால்கள் ரெண்டையும் இந்த பொசிஷனில் மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இடுப்பை மட்டும் அப்படியே தூக்கணும். இந்த மாதிரி தூக்கும்போது உங்களோட கழுத்து மற்றும் தலைப்பகுதிகள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெல்ல கீழே இறக்கிக்கலாம். இனிஷியலாக நீங்கள் இந்த எக்ஸசைஸை 10 வேரியேஷன் சொல்கிறோம் இந்த எக்ஸசைஸில். அதில் ஃபஸ்ட்டு செட்டு இதை பிரிட்ஜிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம், கீகல்ஸ் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 தடவை நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். நீங்கள் இனிஷியலாக 3 தடவை செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு செட்டு. இதில் கால்களை அகட்டி வச்சு செஞ்சோம். இப்போ 2 கால்களையும் ஒன்றாக்கியிருக்காங்க. ஒன்றாக்கி இப்போ அதே மாதிரி இடுப்பை தூக்கணும். இந்த மாதிரி தூக்கிட்டு செய்யும்போது யாராவது அந்த சைட்லேருந்து கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு தலையை திருப்பி பார்த்துடாதீங்க. ஒவ்வொரு பொசிஷன்லையும் 10 செகண்ட், அதாவது 10 கவுண்ட் நீங்கள் மனசுக்குள்ளே எண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது செகண்ட் செட்டு. கால்களை அகட்டி வச்சு செஞ்சது ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம 2 கால்களையும் தொடையையும் சேர்த்து வச்சு செய்கிறோம். இது செகண்ட் செட்டு. இப்போ தேர்ட் செட்டு. இதில் பார்த்திங்கன்னா இடுப்பை தூக்கும்போது கால்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். இடுப்பை கீழே வைக்கும்போது கால்களை அகட்டி வைக்கணும். அப்டக்ஷன் அடக்ஷன்னு சொல்லுவோம். இதை அடக்ஷன் அப்படின்றது கால்கள் ரெண்டும் சேர்ந்துருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா கால்கள் விலகி இருக்குது. மேலே தூக்கும்போது கால்கள் ஒன்றாயிடுச்சு. சரிங்களா? இது பிரிட்ஜிங் எக்ஸசைஸ். அடக்டட் பொசிஷனில் செய்கிறோம். கீழே இறங்கும்போது அப்படியே கால்களை விரிக்கிறோம், அதாவது முட்டியை விரிக்கிறோம். அது அப்டக்ஷன். இதே மாதிரி 3 தடவை நீங்கள் செய்யணும். ஒவ்வொரு பொசிஷன்லையும் 10 கவுண்ட் மனசுக்குள்ளே எண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இடையில நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறோன்னா எடுத்துக்கலாம். இப்போ செய்ய போகிறது 4வது செட்டு. இதில் கால்களை மேலே தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இடுப்பை தூக்கணும். ஒரு முட்டி மட்டும் மடக்கி வச்சுருக்கணும். இது மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 முட்டையும் மடக்கி வச்சுட்டு இடுப்பை தூக்கிட்டு அதுக்கப்புறம் கூட கால்களை தூக்கலாம். அது அதோட வேரியேஷன். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். கால்கள் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இடது கால்களில் தனியாகவும் அதுக்கப்புறம் வலது கால்களையும் பண்ணணும். ஒரு காலை மட்டும் மடக்கி வச்சுட்டு ஒரு காலை நீட்டின வண்ணமே இடுப்பை தூக்கணும். இதில் 10 கவுண்ட் ஹோல்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம 5 செட்டு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது செட்டு. இடையில நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கால்களையும் பெண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு காலை இன்னொரு முட்டி மேலே இது மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கணும். தூக்கி 10 கவுண்ட் ஹோல்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி இந்த பொசிஷன்லேயும் ஒரு 3 செட்டு இனிஷியலாக பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்காக 2 தடவை மட்டும் செஞ்சு காமிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செட்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிருக்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டு ரைட்டு காலை வச்சு செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் கால் தூக்கி ரைட் லெக் மேலே போட்டுட்டு இடுப்பை தூக்கிட்டு 10 கவுண்ட் ஹோல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 7 செட்டு முடிச்சிட்டோம். இதையும் 10 வேரியேஷனாக பிரித்து பண்ணுறோன்னா ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் நல்லா வேலை செய்யும். ஸோ என்டையர் பேக் மசில்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கால்களை 2 கணுக்கால்களையும் ஒன்றா வச்சுக்கிட்டு முட்டியை ஒன்றா சேர்த்து விரிக்கிறோம். இதை பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். அப்படியே ஒரு பறவை பறக்கிற மாதிரி முட்டியை சேர்க்கணும், விரிக்கணும். ஆனால் இந்த 2 பொசிஷன்லையுமே உங்களோட கால்கள் சேர்ந்தே இருக்கணும். இப்போ இந்த நல்ல கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், விரிக்கும்போது பாதங்கள் ஒன்றாகுது. இது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். இடையில ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பக்கமாக படுத்துக்கோங்க. இப்போ கால்களை அகட்டி விரிக்கணும்.
தலையை வந்து தலையின மேலே வச்சு ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. தலையை தூக்கி பார்க்க தேவையில்லை. இது மாதிரி கால்களை அகட்டி திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒரு கழிச்சு படுத்து செஞ்சுருந்தா லெஃப்ட் சைடு ஒரு கழிச்சு படுத்து செய்யணும். இவ்வளோ தான். இப்போ வந்து 10 செட்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன். இது வந்து ஸ்ட்ரெச்சிங். கால்களை நம்ம இந்த மாதிரி வயிற்றை நோக்கி குறுக்கி கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு ஹோல்டு கொடுக்கணும். இப்படி பண்ணும்போது இவ்வளோ நேரம் நம்ம பேக் மசில்ஸ்க்கு வேலை கொடுத்துருந்தோம். இந்த பொசிஷனில் அந்த பேக் மசில்ஸை நம்ம தளர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறோம். ஸோ இது வந்து ரிலாக்ஸேஷன் பொசிஷன். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கு, அதாவது எஸ்பெஷலி டெலிவரிக்கு அப்புறம் வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து யூரின் கண்ட்ரோலுக்கு, பேக் பெயின், இது 3க்குமே நல்லது. இப்போது உட்கார்ந்த நிலையில் ஒரு எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது வந்து எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், இந்த யூரின் வந்து எஸ்கேப் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சமணக்கால் போட்டு உட்காந்துக்கணும். சமணக்கால் போட்டு உட்கார முடியாதவங்க சேரில் வந்து உட்காந்துக்கலாம். ஆனால் அடியில் வந்து குஷன் எஃபெக்ட் இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஒரு கடினமான சர்ஃபேஸில் உட்காந்துக்கணும். ஃப்ளாட்டாக இருக்கணும். உங்களோட பிறப்பு உறுப்பு வந்து உங்களுக்கு வந்து தரையில் நல்லா பதியணும். அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிட்டு உங்களோட கவனம் வந்து நம்ம மோஷன் போனால் அந்த சுருக்கு தசையை சுருக்குவோம் பார்த்திங்களா, அடக்கணும்னா அந்த இடத்துல உங்கள் கவனத்தை வைக்கணும். கவனத்தை வச்சுட்டு அந்த சுருக்கு தசையை, அதாவது ஆசன வாயில் ப்ளஸ் வந்து நம்மளோட பிறப்பு உறுப்பு இருக்கிற இடத்துல உள்ள சதைகளை சுருக்கணும். சுருக்கி ஒரு 10 கவுண்ட் ஹோல்டு கொடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம டெமோ பண்ணி காமிக்க முடியாது. ஜஸ்ட்டு இதை நீங்கள் உணர்ந்தீங்கனாலே போதும். இது மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு நீங்கள் இதை வந்து ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 தடவை செய்யணும். இது செய்கிறதுக்கு நிறைய நேரங்கள்லாம் எடுத்துக்காது. இந்த எக்ஸசைஸை இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த கீகிள்ஸுன்ற பிரிட்ஜிங் எக்ஸசைஸோடு சேர்த்து செய்யும்போது யூரின் கண்ட்ரோல் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது இந்த 10 வேரியேஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். நம்ம வீட்டிலே ஜஸ்ட் ஒரு யோகா மேட்டை போட்டுட்டு பண்ணுற எக்ஸசைஸ் தான். இதுக்காக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பேக் பெயின் இல்லாமல், தொப்பை இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் அந்த லாஸ்ட்டு சொன்ன அந்த ரெக்டல் கண்ட்ராக்ஷன்ஸை சேர்த்து செய்யணும். இது செய்யுங்க. நம்ம ஹெல்த்துக்காக நம்ம தான் டைம் ஒதுக்கணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.